காணுங்க. அனைவருக்கும் இரவு வணக்கங்க. நிறைய பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு அதுக்கான ஒரு சின்ன நேரம் கூட எனக்கு கிடைக்க மாட்டேதுங்க. காலையில் எழுந்திரிச்சோம்னா மாட்டுக்கிட்ட சாணி வலிக்கணும், அதை கொண்டு போய் தண்ணி கட்டணும், பாலை வச்சுட்டு வரணும், தண்ணி கட்டணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். இதே தாங்க எனக்கு நாளைக்கு சாப்பாடு ஊற்றணும். இவங்கெல்லாம் தூங்குறாங்க. இப்போ தட்டெடுத்தோம்னா அப்படியே எல்லாம் எழுந்திரிச்சுக்குவாங்க. இவங்க வேறு இப்படி ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கிறாங்க. முத்தா எல்லாமே ஓடுவான்னு தெம்பரம் வந்ததுமே எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. விளைச்சி இவ இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மிரட்டிட்டுனுங்க. இவளை பாலே இன்னைக்கு வெறும் அரை லிட்டர் தாங்க இன்னைக்கு பால் வந்துச்சு. பாருங்களா முடி பாருங்களே. அவ எங்க அப்பா சலம் கட்டி விட்டுருக்கு. நல்ல காலத்தே சொன்ன வச்சு கேட்க மாட்டா. சுழி பாருங்க, சுழி நெத்தி சுழி. இவங்க ஆடு குட்டி என்ன பண்ண குட்டி பாப்பா. இவன் பாருங்க கிடைக்கிறான். இப்போ பொம்பளை பிள்ளை தான் தெரியுங்களா, பொம்பளை பிள்ளை. ஆனால் இருந்தாலும் கொம்பு முளைச்சிருக்குது பாருங்க. ஒரு தீனிடுச்சுங்கண்ணா. இது பையன். இது வந்து தன்னாசி மலைக்கு விட்டுருக்குறாங்க. தன்னாசி மலைக்குன்னா கோயிலுக்கு போகும்போது வித்தை கொண்டு போய் காணிக்கு செலுத்திடுறது உண்டியில். அது மாதிரி இதை ஃபஸ்ட்டு நம்ம காட்டுக்குள்ளே போட்ட குட்டி இந்த ஆடு. 5 நிமிஷத்தில் எனக்கு தெரியவே இல்லை. வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேங்க. அவர் அங்கே ஒரு மூட்டுக்குட்டி, அந்த வெள்ளை குட்டி பொம்பளை பிள்ளை. அங்கே ஒரு குட்டி இருக்குது. அது வந்து பையன் மாலை கோயில் அன்னைக்கு போட்டது. சரியான சேட்டை பண்ணுவீங்க. அது ஃபஸ்ட்டு போட்ட ஆடு. இப்போதான் ஒருத்தர் வந்துக்கிறீங்க. வாங்க வாங்க பா. நான் அதில் சேர்த்துக்கிட்டேங்காட்டி எல்லாம் ஏறிட்டேன். சரிங்க, இப்போ நம்ம மாட்டுக்கு மேவு போடலாம். இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். காலையில் 2 மணிக்கு எழுந்திரிச்சு மாவாட்டணுங்க. இப்போ நம்ம தட்டெடுத்து போடுவோம். இந்த தட்டு பூரா அந்த தண்ணி குடிக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் லைவே வந்ததில்லை. ஆனால் நீங்கள் கேட்டதுனால தான் நான் லைவே வந்தேனுங்க. சரிங்க, உனி அன்னாடு நான் லைவ் வர்றேன். நைட்டு இரவு வரேன். அப்படி இல்லைன்னா மதியம் வரேங்க. சரிங்க, அனைவருக்கும் குட் நைட். பாய்.